உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், இதுல தொடர்பு எனக்கு மட்டும் இல்ல சார். இதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். என்ன பண்றது சார்? ஆனா என்ன மாதிரி ஆளுங்க தான் மாட்டிக்கிறாங்க. ஆய் பேசாத, சொல்றா. பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுடா. நினைக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க சார். ஏய், இதுல யோசிக்க என்ன இருக்கு? பணத்தை எங்க யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது? இருங்க பாட்டி. சரி, உனக்கு 2 நாள் டைம். நீயே கொண்டு வந்து பணத்தை கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். இல்லைன்னா இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. கேட்டேல்ல, 2 நாள்ல பணத்தை செட்டில் பண்ணிட்டு ஓடி போயிடு. இல்லன்னா உன்னை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்ட வேண்டியிருக்கும். பாத்துக்க. 1 ரூபாயா 2 ரூபாயா? பெரிய அமௌண்ட், 25 கோடி. சார், போனா போதுன்னு இவனை நான் விட்டு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மது சொன்னதுதான் கரெக்ட். பணத்தை விட துரோகிகளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னடா இவனும் மிடில் கிளாஸ்காரி கூட சேர்ந்துட்டான்? டேய், 2 நாள்ல பணம் வந்தாகணும், ஞாபகம் இருக்கட்டும். பா போடா. கான்ஸ்டபிள் சார், அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். சார், நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இப்போ எதுக்கு இந்த தேங்க்ஸ்? அது என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்க எடுத்த முடிவு எனக்கு சரின்னு பட்டது. சம்டைம்ஸ் நானே யோசிக்காத விஷயத்த கூட நீங்க சொல்றீங்க. அந்த விஷயம் நமக்கு தோணலையேன்னு யோசிப்பேன். அதுக்கு தான். கன்றாவி, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலை எழுத்து. நீயே பாடுற. என்ன சார், இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல, கௌதம் சார் இருக்காரா? இருக்காரு. உள்ள வாங்க வாங்க. தேங்க்யூ. சார், நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சாரை கூப்பிடுங்க. சரி, வந்துடுறேன். கௌதம், கௌதம், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க? அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். அந்த அக்கௌண்டன்ட் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதுதான் பிரச்சனை. தற்கொலையா? என்ன சொல்றீங்க? சூசைட் பண்ணிக்கிட்டானா? ஆமா சார். நேத்து நைட்டு அவன் வண்டியில அடிபட்டு கிடந்திருக்கான். அவன் எழுதின சூசைட் லெட்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. சார், பணம் கேட்டா சூசைட் பண்ணிப்பானா? என்ன சார் இது? சார், இப்ப பிரச்சனை அது இல்ல. அந்த சூசைட் நோட்ல அவன் எழுதி வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. அதுக்காகத்தான் உங்களை காலையிலேயே பார்க்க வந்தேன். என்ன எழுதி வச்சிருக்கான் சார்? என்னோட தற்கொலை முடிவுக்கு காரணம் கௌதம் தான் எழுதி வச்சிருக்கான். ஐயோ, அட பாவி. சார், ஆள் இருக்கானா போயிட்டானா? சீரியஸா இருக்கான். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. உழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்க. சார்,
அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அவன் இறந்துட்டான்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடும். ஐயோ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க சார்? இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கான் மேடம். நேத்து தான் நீங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவன் பண மோசடி பண்ணிட்டான்னு. பண மோசடி விவகாரத்துல நீங்க அவனை கொலை பண்ணிட்டீங்கன்னு அந்த குடும்பம் உங்க மேல கோபமா இருக்கு. அவன் மட்டும் இறந்துட்டான்னா அவன் ஸ்டேட்மெண்ட்டே வாக்குமூலமா ஆயிடும். அதுக்கப்புறம் கௌதம் சாரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் சொன்னேன் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருன்னு. கேட்டையா மதுமிதா நீ? கௌதம் சாரி கௌதம், இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோசிக்காம நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியே மது. கௌதம் ஐம் சாரி கௌதம். நிஜமா இப்ப இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே என்னாலதான். இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த பிரச்சனையை கையில எடுக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. தேவையில்லாம நான் போட்ட பிரஷர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஐம் சாரி கௌதம். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் கைமீறி போயிடுச்சுல மதுமிதா. என்னம்மா மது, இப்போ இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல. நீ இதுல தலையிடாம இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. தேவையில்லாம முடிஞ்சு போன பிரச்சனையை ஆரம்பிச்சு இப்படி வில்லங்கம் ஆயிடுச்சே. அவனுக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம கௌதம் தானே உள்ள போவான். ஐயோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? பாட்டி, மது எதுவும் சொல்லாதீங்க. அவங்க நியாயமா தான் நடந்துக்கிட்டாங்க. இல்ல கௌதம், அவங்க சொல்றது சரிதான். நான் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளை சுத்தி இருக்கிற தவறுகளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இப்படி எல்லாம் சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவன் இப்படி பண்ணிப்பான்னு யாருக்கு தெரியும்? நீங்க கவலைப்படாதீங்க. இப்போவே நான் லாயரை பார்த்து பேசுறேன். அவங்க பார்த்துப்பாங்க. சாரி மிஸ்டர் கௌதம். என்ன இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? நீங்க யாருக்கு வேணா கால் பண்ணி பேசுங்க. உங்களை யாரு பார்க்கறதா இருந்தாலும் வீட்டில் தான் வந்து பார்க்கணும். நீங்க போய் பார்க்க முடியாது. ஏன்? நான் போய் பார்த்தா என்ன இப்போ? ஏன்னா உங்களை நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவன் பொழைக்கிற வரைக்கும் உங்களை வெளியில விட முடியாது. அவன் ஒய்ஃப் உங்க மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சூசைடு இல்ல, நீங்க தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.